வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கொத்துக்கறி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கறியை நல்லா கொத்தி தருவாங்களா கடையில், அந்த மாதிரி கொத்துக்கறியில் இரும்பு கடையில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடையில் மறுபடியும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தாளிச்சிக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கொத்துக்கறி நான் சேர்க்குறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொத்துக்கறியை வதக்கும் போது இப்போ அரைச்ச விழுது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது தக்காளி சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட கூட நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொத்துக்கறி வேகிறதுக்கான தண்ணி தான் இது. நம்ம வர ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. கறி வந்ததுக்கப்புறம் தண்ணி சரியாயிடும். சூப்பரான கொத்துக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.